Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். படம் முடிஞ்சு அவங்க சென்சார் வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரீரெக்கார்டிங் ஃபைனல் மிக்சிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அது அனிருத் இருக்காரு. நீங்க முக்கியமான ஆட்கள்லாம் அவங்க எல்லாம் இந்த செலிப்ரேஷன் இருப்பாங்க. அது எப்படி 2-3 நாள் போயிடும். அப்படிங்கும்போது 10 நாள் 8 நாளுக்குள்ள படத்தை முடிச்சு கொண்டு வர முடியாது. எங்க பிரச்சனை தொடங்குது சார்? தொடங்குது அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஒன்று. ஓகே, அந்த பிரேக் டவுன் காப்பிரைட் இஷ்யூ ஒன்று. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இந்தியாவில் ரிலீஸ் ஆகி வெளிநாடு ரிலீஸ் ஆகாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்படிங்கிறதுனால கடைசியில் வேற வழியே இல்லாம எவ்வளவோ விடாமுயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. நாங்கள் விடாமுயற்சி இந்த டேட்ல வரோம், ஒரு ஃபெப்ல வரோம், இல்லை மேல வரோம் அப்படின்னா மீண்டும் இந்த மைத்திரி மூவிஸா இருக்கட்டும், அஜித் அவர்களா இருக்கட்டும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? ஆடியன்ஸே முதல்ல ஒரு சோர்வாயிட்டாங்க. அஜித் ரசிகர்களே ஒரு பெரிய சோர். இனி எப்போ வந்தா என்ன, இனி டேட் அனௌன்ஸ் பண்ணாலுமே நம்பகத்தன்மையா இருக்கு பங்குறது தெரியல. கேம் சேஞ்சருக்கு அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்புகள் இல்லையா சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இல்லை, தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெலுங்கு படம் தான். சங்கர் தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. முக்கிய நிலையில உடனுக்குடன் குறிஞ்சிகளை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம், குறிப்பா விடாமுயற்சியை பத்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். வலிமை 2.0 பார்த்த மாதிரி இருக்கு. என்ன நடக்குது விடாமுயற்சிக்கு? எதனால பொங்கல் ரேஸ்ல இருந்து அவங்க தள்ளி போனாங்க? விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க, என்ன தெரியல. விடாத முயற்சி தான் இந்த படம். நமக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்தே விக்னேஷ் சிவன் ஆரம்பிக்கப்பட்டு, விக்னேஷ் சிவன் அப்புறம் நீக்கப்பட்டு, அப்புறம் ஷூட்டிங் போய் அங்கே எடுக்க முடியாமல் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டம் தான். விடாமுயற்சி தான் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து. இப்போ கடைசி கட்டத்தில் படம் வந்து பொங்கல் ஜனவரி 9ஆம் தேதி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த படம் பொங்கல் வெளியீட்டிலேருந்து அவங்க வந்து விலகிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தா பல காரணங்கள். 1-2 பிரச்சனை இல்லை இந்த படத்துக்கு. ஒரு பக்கம் வந்து சென்சார் ஆகலை. இப்போ இந்தியாவிலே சென்சார் ஆகலை. இது வந்து ஓவர்சீஸ் சென்சார் ஆகுதுன்னா, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த மாதிரியான நியூ இயர் ஹாலிடேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. யூரோப்பில் பார்த்தா டிசம்பர் 25 அந்த கிறிஸ்மஸ் லீவ் விட்ட பிறகு அடுத்து வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் பிறகு தான் அங்கே நார்மலாக ஆகும். அப்படிங்கும்போது சென்சார் ஆகிறது ஓவர்சீஸில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். வெளிநாடுகளை பொறுத்தவரைக்கும், யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் 24 ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் அங்கே அறிவிக்கப்படாத விடுமுறை தான். அதனால் சென்சார் ஆக முடியாது. ஓவர்சீஸ் சென்சார் ஆக முடியாது, மிடில் ஈஸ்ட் சென்சார் ஆக முடியாது, சிங்கப்பூர் மலேசியா சென்சார் ஆக முடியாது. ஒன்றும் படமும் முடியல. படத்தினுடைய மிக்சிங் படம் முடியலன்னா படம் ஷூட் இல்லை, மிக்சிங் ஒர்க்கு, ரீரெக்கார்டிங் ஒர்க்கு ஒன்றும் பெண்டிங் இருக்கு. ஓகே. ஆனால் கடைசியாக அஜித் டப்பிங் முடிச்சப்போ கூட மயில் திரும்பி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. அஜித்தோட பணியாற்றதை பற்றி சொல்கிறாங்க. படத்தோட விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றாரு. அங்கே தான் எல்லாத்துக்கும் முரண் வருது. என்ன நடக்குது? இல்லை, படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, படம் முடிஞ்சு அவங்க சென்சார் வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரீரெக்கார்டிங் ஃபைனல் மிக்சிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அது அனிருத் இருக்காரு. இன்னைக்கு முக்கியமான ஆட்கள்லாம் அவங்க எல்லாம் இந்த செலிப்ரேஷன் இருப்பாங்க. அது எப்படி 2-3 நாள் போயிடும். சரி. அப்படிங்கும்போது 10 நாள் 8 நாளுக்குள்ள படத்தை முடிச்சு கொண்டு வர முடியாது. நேற்று இரவு 6 மணி வரைக்கும் சென்னையிலா இருக்கட்டும், லண்டன்ல இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பரபரப்பான என்ன சொல்றது, கோல்டன் மினிட்ஸ் மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நியூ இயரை கொண்டாடுவோம், முதல்ல தூக்கி ஓரமாக வச்சிருவோம்ட்டு ஒரு 8 மணிக்கு மேலே அதை அனௌன்ஸ் பண்ண கொடுத்துட்டு படத்தை பொங்கல் ரிலீஸ்லேருந்து தள்ளி வைக்கிறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அனிருத் அவர்கள் வந்து வழக்கமாக ட்விட் ஒன்று போடுவார் சார். எப்பவுமே ஒரு பெரிய படங்கள் வரும்போது அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் சிம்பிள் விட்டு ஒரு கப்பு போட்டுவிட்டு பண்ணிகிட்டே இருப்பார். விடாமுயற்சின்னு சொல்லி அவர் ட்விட் போடுறாரு. அது நேற்று போடும் பொழுது தான் ஓகே, அவரே பார்த்துட்டாரு போல, அவரோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. ஸோ அவரு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் பொழுது எங்க பிரச்சனை தொடங்குது சார்? தொடங்குது அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஒன்று. ஓகே, அந்த பிரேக் டவுன் காப்பிரைட் இஷ்யூ ஒன்று. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை. சரி. உடனே புரட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. லைக் அது ஒரு பக்கம் வந்து வேர்ல்டு வைட் சென்சார் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும். அதை நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணி சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணும். ஓகே. சென்சார் நீங்கள் படத்தை மட்டும் கொடுத்தா படத்தை போட்டு பார்த்துட மாட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணணும். நீங்கள் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் இதாக கொடுக்கணும், ஃபைலாக கொடுக்கணும். தமிழ்லேயும் அப்படி தான், ஓவர் சைஸ் வரைக்கும் அப்படி தான். அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவங்க எப்படியாவது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஒன்றும் ஃபைனல் மிக்சிங் நடக்கலை. ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படி ஒன்று ஒரு வாரம் ஆகும். அதுக்கு பிறகு இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணணும், வேர்ல்டு வைடு வந்து அப்ளை பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி ஏதாவது வேலை சீக்கிரம் முடிச்சு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸில் முடிச்சிட முடியாது வெளிநாடுகளில். அப்படிங்கும் போது இந்தியாவில் ரிலீஸ் ஆகி வெளிநாடு ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்படிங்கிறதுனால கடைசியில் வேறு வழியே இல்லாமல் எவ்வளவோ விடாமுயற்சி பண்ணி பார்த்துட்டு
கடைசியில் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்போ சார் அஜித்துக்கு இந்த தகவல் தெரிவிச்சிருப்பாங்க? ஏன்னா எல்லாமே கனெக்டெலாம் இருந்திருக்காங்க. ஓகே. அஜித், சுபாஸ்கரன், தமிழ்குமரன், அந்த மைக்கேல் திருமேனி, அனிருத் எல்லாமே ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க. இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும். இது யாருடைய குறையும் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு 3-4 பிரச்சனை சேர்ந்துருச்சு. டெக்னிக்கலாக அனிருத் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் டிலே ஆகுது, சென்சார் பண்ண வேண்டிய விஷயங்கள் டிலே ஆகுது, அப்புறம் வந்துட்டு இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் பேசிகிட்டு இருக்காங்க, லீகலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடி வந்த பிறகு வேணாம், கடைசி நேரங்களில் போய் ஏதாவது சிக்கலாயிருச்சுன்னா தேட்டர் புக் பண்ணிவிட்டு வர முடியாமல் போச்சுன்னா முடியுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல முடிவான்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா தேட்டரு 9ஆம் தேதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய படம், நிறையா தேட்டர் ரெட் ஜெயின் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரை பிளாக் பண்ணிவிட்டு கண்டென்ட் வரலன்னு என்ன பண்ணுவீங்க? அது பெரிய ஒரு மாதிரி கொதிப்பாயிரும். ஆடியன்ஸ் போய் ரசிகர்கள் போய் தேட்டரில் போய் படம் வர முந்தில என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு வந்து சிட்டியில் படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும். காலை ஷோ 9 மணி ஷோ 5 மணி ஷோன்னு போட்டுருவாங்க. மஃபஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்டி வரும், அதுக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டுருவாங்க, பெட்டி வருதான்னு. அந்த மாதிரி ஆகிறப்ப பெட்டி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, 12 மணி ஷோ தான் போடுறாங்க, 1 மணி ஷோ தான் போடுறாங்கன்னா தேட்டர் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தேட்டர் புக் பண்ணிட்டு படம் கண்டென்ட் வரலன்னா அது வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஓகே. அதனால நல்ல ஒரு முடிவு தான் நான் நினைக்கிறேன். வரட்டும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சோர்வாக இருப்பாங்க. ஏன்னா நியூ இயர் கொஞ்சம் நேரம் பிறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். பட் வேற வழி கிடையாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டென்ட் வராமல் போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரு. ஓகே. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். குறிப்பா ரஜினியால் இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஏன்னா 2.0 ஆரம்பிச்சு தர்பார்ல இருந்து இப்போ வந்திருக்க வேட்டையின் முதற்கொண்டு ரஜினியால் லைக்காக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய நஷ்டம். இந்தியன் 2 வால் வராதா? அதை மறந்துட்டு எல்லாரும் ரஜினி மேல இப்படி இல்ல. அவங்க சமீபத்தில் பண்ண சில படங்கள் சரியா போகல. பொருளாதார பொதுவாகவே இந்த கார்பரேட் கம்பெனிகள் சினிமா தயாரிக்க வர்றப்ப அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி தெரியாது. உதாரணத்துக்கு விஏ துரைன்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள்ட்ட ஒரு உதவி இயக்குனராக நிறைய படங்கள் உதவி இயக்குனர், இணை இயக்குனராக இருந்தார். பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக மாறார். நான் கடவுள், பிதாமகன், என்னம்மா கண்ணு படங்கள்லாம் அவர் தான் தயாரிப்பாளராக மாறினார். கடைசியில் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக போய் உடல்நிலை சரியில்லாமல் போய் மருந்து மாத்திரை கூட வாங்க முடியாமல் போய் இறந்து போனார். சமீபத்தில் இறந்து போனார். பாபா படத்துக்குள்ள அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ரஜினிகாந்துக்கு மிக நெருக்கமான ஒரு நபர். என்ன சொல்கிற வரேன்னா, சினிமாவுக்குள்ளேயே சினிமாவை கற்றுக்கொண்டு சினிமாவை படம் எடுத்த ஆட்களாலேயே சினிமாவை தாக்கு பிடிக்க முடியும். நீங்கள் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி படம்லாம் எடுக்க முடியாது. ஒரு ஷூட்டிங் போகிறோம், அங்கே மழை பெய்யுது, கேன்சல் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக லாஸ் தான். ஒரு ஷூட்டிங் போகிற லொக்கேஷன் கிடைக்கல, நான் லாஸ் தான். இன்றைக்கி ஒரு 3 சீனு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை எடுக்க முடியாமல் போயிடும், அது ஒரு லாஸ் தான். சொன்ன டேட்டை காட்டலாம், டேரக்டர் வந்து ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாரு, 10 நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை கால்குலேட் பண்ணி எடுக்க முடியாது. சினிமாங்கிறது அங்கே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்த பிறகு தான் அது என்னங்கிறது நமக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்போ இருக்க டேரக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 படம் 3 படத்தை எடுத்துகிட்டு அதில் எது பெட்டராக இருக்கோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் இப்போ இருக்குது. ஓகே. அப்படிங்கும்போது கார்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியாது. அது இந்த இவரும் பிரமிட் சாய்மிரான்னு ஒரு கம்பெனி வந்து, ஒரு பெரிய இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனியில் நிறைய கம்பெனியில் வந்து துண்டகானம் துணியை காணான்னு ஓடி இருக்கு. ஐங்கரன்னா மிகப்பெரிய கம்பெனி, லண்டன் கம்பெனி. அவங்க நிறையா எஃப்எம்எஸ் ரைட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாலே ப்ரொடக்ஷனில் தாக்கு பிடிக்க முடியல. ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரியாலிட்டியில் அங்கே இருந்தாலும் கூட அது என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அப்படி அது மாதிரி இவங்க எடுத்த சில படங்கள் வந்து அவங்க ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்லாம் நல்ல ப்ராஜெக்ட் தான். இந்தியன் 2, சங்கர், கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுறாங்க. ஆனால் படம் ஆரம்பிச்சது கொரோனா காலத்தில் ஆரம்பிச்சது. 3 வருஷம் ப்ரொடக்ஷன் அண்டர் ப்ரொடக்ஷனில் போச்சுன்னா, ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி, அதுக்கு ஸ்டாஃபு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, அதுக்கு டெய்லி பேட்டா, எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த படத்துக்கு வாங்கின இன்ட்ரெஸ்ட்டு, இப்படின்னு 3 வருஷம் போச்சுன்னு என்ன ஆகும்? புரியுது. எந்த படம், இந்த லைக்கா மட்டும் கிடையாது, எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் வந்து லாங்காக போச்சுன்னா அங்கே சிக்கலாயிடும். சரி, இவ்வளோ தூரம் கல நிலவரம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே கூட இப்போ இந்த விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு அவங்க லைக்கா மேலே அஜித் வருத்தத்திலே இல்லை கோபத்திலே இருக்காரா? கண்டிப்பாக இருப்பார்ல. உங்களுக்கு போன வருஷம் பிப்ரவரி வரைக்கும் டேட் கொடுத்தாரு. அஜித்துடைய லைனப்பே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு படம் முடிச்சு தான் பண்ணுவார். ஆமாம். பிப்ரவரி வரைக்கும் விடாமுயற்சி கொடுத்துருக்காரு. பிப்ரவரி முடித்தோடனே ஏப்ரல் மே 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜூனில் அடுத்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டாரு. இதுதான் அவருடைய லைனப்பு. நீங்கள் பிப்ரவரி வரைக்குமே படத்தை முடிக்கலையே. அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து போன மாதம் வரைக்கும் ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய லைஃப்லேயே இது மாதிரியான ஒரு படம் பண்ணதில்லை. இல்லை, ஒரு பெரிய கேப்பு, சிக்கல், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அஜித் படத்தை இது மாதிரி டேட் அனௌன்ஸ் பண்ணி
ட்ராப் ஆனது இல்லவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட். இது எப்படி பார்க்கப்படுதுன்னு அவரே நினைச்சிருப்பாரு, விட்டுருந்தா குட் பேட் அக்லியாவது வந்திருக்கும்லடா, என்னடா விடாமுயற்சி வந்து இவ்வளவு தூரம் இல்ல குட் பேட் அக்லி அவங்க பொங்கல்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பண்ணி போட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க இன்னும் இப்ப ரெடினா கூட அவங்க ரெடி இல்ல இப்ப பண்ண முடியாது 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 அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஒர்க்கு. ஓகே வீர தீர சூரன் வந்து பொங்கலுக்கு வர்றதுக்கு அவங்க பிளான் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க படத்தை முடிச்சு ரெடியா இருந்தாங்க. ஜனவரி 24ன்ற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க 10th வந்துருவாங்க. ஓகே. ஆனா இனி அந்த சமரசம் இருக்குமா சார்? ஏன்னா பொங்கலுக்கு விடாமுயற்சியா குட் பேட் அக்லியான்னு வரும்பொழுது அஜித் அவர்களே இல்ல விடாமுயற்சி வரட்டும் அப்படின்ட்டு அவரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடதான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஆனா இனி நாங்க விடாமுயற்சி இந்த டேட்ல வரோம், ஒரு ஃபெப்ல வரோம், இல்ல மேல வரோம் அப்படின்னாங்கன்னா மீண்டும் இந்த மைத்திரி மூவிஸா இருக்கட்டும், அஜித் அவர்களா இருக்கட்டும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ஆடியன்ஸே முதல்ல ஒரு சோர்வாயிட்டாங்க. அஜித் ரசிகர்களே ஒரு பெரிய சோர், இனி எப்போ வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு மன வருத்தத்துக்கு வந்துட்டாங்க. இனி டேட் அனௌன்ஸ் பண்ணாலுமே நம்பகத்தன்மையா இருக்குப்பாங்கிறது தெரியல. இனி ஏதோ ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை அடுத்த ஃபெஸ்டிவல்னா பொங்கல் விட்டாச்சு, தீபாவளி தான், இவ்வளோ நாள் கேப் கிடையாது. அதுக்குள்ளேயே நம்ம May 1ங்கிறது குட் பேட் அக்லி வச்சிருக்காங்க. நீ ஏதாவது ஒரு காமனான ஒரு டேட்டில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து நீ ப்ரொமோஷன் அவங்க படத்தெல்லாம் முடிச்சு சிக்கல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு மாதம் ப்ரொமோஷனில் இறங்கி அதை ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த படம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும். நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் வரோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் மக்களே வந்து நம்ப முடியாத சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பெரிய கம்பெனி, அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. எவ்வளோ பாசிபிள் சார் வீரதீர சூரா வந்து கலையரங்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிள்? வர முடிச்சிட்டாங்க. ஓகே, வர முடிச்சிட்டாங்க. சென்சார் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. சென்சார் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 2 நாள் வந்துடும். அவ்வளோதான், கண்டென்ட் ரெடி, தேட்டருக்கு காமிச்சிருவாங்க, படம் ரிலீஸ், அவ்வளோதான். ஆனால் அப்படி அதுவும் இன்கேஸ் அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா கேம் சேஞ்சர் விசிஸ் வணங்கான அப்படி தான் போக போகும். ஆமாம், ஒரு வேளை மிஸ் ஆச்சு, வேணாம் பெரிய படம், கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வீரதீர சூரன் வந்தாங்கன்னா கேம் சேஞ்சர் விஸ் வணங்கான் தான், வேறு படமே கிடையாது. கேம் சேஞ்சருக்கு அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்புகள் இல்லையோ சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இல்லை, தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெலுங்கு படம், அவ்வளோதான். சங்கர் தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. தெலுங்குல அந்த படத்துக்கு ஒரு பெரிய ராம் சரண், தில்ராஜோடைய ப்ரொமோஷனு, அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பெரிய கட் அவுட்லாம் ஒன்று வச்சு ஹெலிகாப்டரில் பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தெலுங்குல ஒரு பப்பு இருக்குது. தமிழில் அந்த படம் பெருசாக இல்லை. தமிழில் வந்து ஒரு தெலுங்கு படம், பட் படம் நல்லா இருந்தால் பிக்கப் ஆகும். இந்த பக்கம் அல்லு அர்ஜுன், ஏன்னா பவன் கல்யாண் வந்து ராம் சரணோட ப்ரொமோஷனுக்கு போகிறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. அல்லு அர்ஜுனை அப்படியே ரேவந்த் ரெட்டி விட்டாரா சார்? சமரசம் ஆயிட்டாங்களோ? இல்லை, அல்லு அர்ஜுன் விட்டாலும் பவன் கல்யாண் விட மாட்டேங்கிறாரு. ஓகே, பவன் கல்யாண் வந்து ரேவந்த் ரெட்டி பண்ணது தான் சரி, அல்லு அர்ஜுனுடைய பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு புதுசா, அடுத்த ஸ்டேட்ல இருந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இது வந்து முழுக்க அரசியல், குடும்பம். சிரஞ்சீவியோடைய ரொம்ப நெருங்கிய மனைவியோட நெருங்கிய உறவினர் தான் அல்லு அர்ஜுன். அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு வளர்ந்து வர்றாப்புல, அடுத்து 2000 கோடிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோ வளர்ந்துட்டு வர்றாரு, அடுத்து நம்மளுக்கு அரசியலில் போட்டியாக வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமெல்லாம் இருக்குது. பயம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் நினைச்சேன். ஏன்னா இந்த மனுஷனை கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்களே அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா ராம் சரண் படத்துக்கு தானாகவே முன் வந்து ப்ரொமோஷனுக்கு வரேன் அப்படின்னு பவன் கல்யாண் சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்ன நிலையில இருக்காங்க? 500க்கும் மேற்பட்ட ஒரு கைது அப்படிலாம் பார்க்கப்பட்டுச்சு. இது தேவையா இந்த சூழ்நிலையில் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனை நடந்து ஒரு வாரம் கழிச்சு ஆளுநரை போய் பார்க்க போறாங்கிறதே வந்து அதுவே வந்து அது ஆறிப்போன கஞ்சி பழங்கஞ்சி தான். அப்படிங்கும் போது அன்னைக்கு இன்ஸ்டன்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா, நாளைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில், இறங்கி வாங்க, வரமாட்டேங்கிறாரு. அவரோட தலைமையில் தானே சார்? அதான் சார் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவங்களெல்லாம் கைது பண்ணி போனாலுமே கூட அவர் வரலையா அப்படின்ற வருது இல்லை. இந்த அரசியல் ரீதியான கைதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு சாயங்காலம் போல விட்டுருவாங்க, மதியானம் புளி சாதம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டு சாயங்காலம் போல் ஒரு நோட்டில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது இயற்கையாக எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனால் இது கூட நீங்கள் களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற போது தான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தொய்வு இருக்குது. ரெண்டாவது, ஆளுநரை பார்த்தது மிகப்பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஆளுநரும் ஒரு காரணங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வேந்தர் யாருன்னா ஆளுநர் தான். ஆமாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே யாருமே பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, விசி கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இப்போ வரைக்கும் பெர்மனன்ட் விசி கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது, பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி கிடையாது, ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது, செக்யூரிட்டி வந்து ஒன்றும் பெர்மனெண்ட்டாக போகல, டெய்லி வேஜஸில் போட்டுருக்குறாங்க. இப்போ இந்த போட்டியில் வந்து அந்த நிர்வாகம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது. இதுக்கு காரணம் ஆளுநர் விஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக.
ஆளுநர் இவருக்கு தெரியாமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல், அமைச்சருக்கு தெரியாமல் இவர் மீட்டிங் போகிறாரு, அவங்க போய் இவங்க மீட்டிங் போடுறாங்க. இந்த ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கு. பெரிய வரலாற்று பழமையான அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்றும் வீசி கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் இவர்கிட்டயே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? போன ஆட்சி காலத்தை என்ன பண்ணாங்கன்னா அதர் ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து வீசியாக போட்டாங்க, சூரப்பான ஒருத்தர். அது பெரிய பிரச்சனையாச்சு. இப்படி அந்த ஒட்டுமொத்தமாக யாருடைய பவர் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு போட்டி ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அவரை போய் ஒரு வாரம் கழிச்சு போய் அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறது என்ன ஆயிரப்போகுது? ஆனால் பனையூர்லேருந்து வெளியே வந்துட்டாரு, அதே பெரிய விஷயம். இல்லை, அப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது சமூக வலைத்தளத்தில் அதை பார்த்து அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவன் வீட்டை விட்டு இறங்கிட்டான்டா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாங்க. சார், இனிமேட்டு தான் எங்களோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க, இனிமேட்டு தான் எங்க அதிரடியை பார்க்க போறீங்க, பாருங்க எங்க ஆட்டம் அதிரடிலாம் 69 தான். 69 ஆட்டம். அதாவது அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நீங்க ஒன்றும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க நம்ம நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நாளுடைய ஷெட்யூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளாம் 1 மணி நேரம் இருக்க முடியாது. ஓகே, 1 மணி நேரம். காலையில் என்ன பண்ணுவாருன்னா, காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் ஒரு 50 பேர் கூடயே இருப்பாங்க. அவருக்கு தனியாக வீடெலாம் கிடையாது, கட்சி அலுவலகம் தான். இது கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். ஒரு கட்சியுடைய தலைவர், பலமுறை எம்எல்ஏ எம்பியாக இருந்தவர், அவருக்குன்னு தனியாக வீடு கிடையாது. வேலை செய்யக்கூடிய அவருடைய கட்சி ஆஃபீஸில் ஒரு ஓரத்தில் தான் அவருடைய ரூமு. அவரும் போய் படுத்துக்கிற வரைக்கும் சுற்றி ஆட்கள் நிற்பாங்க. ஆமாம், சுற்றி ஆட்கள் நின்று ஒரு கண்ணை சேர்ந்த பிறகு தூங்கிட்டாங்கன்னு போவாங்க. காலையில் எந்திரிக்கிறப்ப அதே மாதிரி 50 பேர் நிற்பாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் பல்லு வளர்க்குவார், பேசிக்கிட்டு தான் குளிப்பார், அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே கூட்டு போவாங்க கட்சி மீட்டிங். இப்படியே ஒரு அதாவது மக்களோடைய கட்சி நிர்வாகிகளோடையே இருக்கிறார். இவர் அரசியல்வாதியா? கூட்டம் வந்தால் வெளியே வர மாட்டேன்னு சொல்கிற ஒரு அரசியல்வாதியா? இது கம்பேர் பண்ணி நான் சொல்லலை. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிற. நீங்கள் எதுக்குமே வர மாட்டேங்கிறீங்க, வெளியில் வந்தால் கூட்டம் ஆயிடுறது, வெயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அரசியல் நடத்த முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு புது கட்சி எடுத்து தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆளுநர்கிட்ட ஏசி காரில் போய் ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே காரில் திருப்பி ரிட்டர்ன் கிளம்பி போகிறது வந்து என்ன விஷயம், என்ன ஆயிரப்போகுது? அப்போது ஒன்றும் வந்து இவர் வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு சர்வே ஒன்று எடுத்துருக்காங்க போல். அதில் அவருக்கு பெருசாக வரல, ஒரு 6% மேலே தாண்டாதுங்கிற மாதிரியான சர்வே வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்த பிறகு இவருக்கு ஒன்றும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இறங்க வேணாமா, 26 திருப்பியே துபாய்க்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாருங்கிற செய்திகள்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் மாவட்ட செயலாளர் போடல, ஒன்றிய செயலாளர் போடல, கட்சி நிர்வாகிகள் யாரும் போடல, கட்சி நிர்வாகிகளை அவர் பெருசாக கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த நோட்டீஸ் அடிச்சதை ரோட்டில் கொடுத்தா பேசாமல் போயிருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு உமன்ஸ் காலேஜில் போய் கொடுத்தா அது பிரச்சனை ஆகுமா ஆகாதா? அது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். உடனே இதை வந்து அரெஸ்ட் பண்ண, அது எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல. நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறதுல யாரும் கேஸ்லாம் போட மாட்டாங்க. நீங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் டீ கடையில், ரோட்டில், மார்க்கெட்டில் கொடுத்தா யார் கேட்கப்படுறது? ஒரு உமன்ஸ் காலேஜில் வாசப்பில் போய் நின்று கொடுத்து அங்கே ஏதாவது அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னா, இல்லை அந்த காலேஜில் பெர்மிஷனாக வாங்கிக்கணும். அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாலும் சாயங்காலம் போல் விட்டுருவாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய உரிமை இல்லையா அப்படின்னா எங்கே போய் கொடுக்குறீங்க? அது ஒன்று அரசியல். உடனே சாயங்காலம் அவரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, புஷியாக இருந்து. அவர் வேற முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறாப்புல. இது எல்லாமே ஒரு காமெடியாக இருக்குது. இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே காமெடியாக இருக்குது. ஒன்றும் அரசியலில் பக்குவப்படல. அவரை ஆதரித்து பேசக்கூடிய பலர் இன்னைக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்து கூட சொல்கிறத காட்டிலும் குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தவறான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் அரசியல் களத்துக்கே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்னும் 10-11 மாதத்து எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் நிர்வாகிகள் போடல, களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஒரே ஒரு ரவுண்டப் ஒரு டூர் மட்டும் போயிட்டு வந்தால் போதுமா, ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குல்லையே, நீங்கள் பேசியிருக்கணும். அம்பேத்கருடைய பிரச்சனை இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனை ஆச்சு. உங்களுடைய கொள்கை தலைவருங்கிறார். அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவருங்கிறார். அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அது பெரிய சர்ச்சையாகுது. இந்தியா முழுவதும் பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடக்குது. எக்ஸலத்தில் பதிவு பண்ணுமே சார். அங்கே தான் ஓட்டில் அதிலே போடுவாங்க. ஓட்டு வந்து எக்ஸ்லேயே போடுவாங்க, ஓட்டு வந்து பூத்தில் தான் போட முடியும். அப்படிங்கும்போது அது ஒரு எத்தனை பேருக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் சேர்ந்துட முடியும்? புரியுது, ரியாலிட்டி இருக்கு இல்லையா? அதெல்லாம் களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைக்கு பேசினா, குரல் கொடுத்தா தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பாராங்கிறது தெரியும். இப்போ அந்த ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க தளபதி வந்துடுவார், ஏதாவது செஞ்சிருவார், எப்படி ஒரு ஓட்டில் ஆட்சியை மாற்றினார், எப்படி ஒரு பாட்டில் எப்படி நாட்டை மாற்றினாருங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாருங்கிற ஒரு கனவோடு இருக்கிறாங்க. இப்படிதான் சரத்குமார் சூரியவம்சம் படம் அப்புறம் வந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. சரத்குமார் மட்டும் கிடையாது, சினிமாவில் வந்து நிறைய பேர். சினிமா நடிகர்கள் அரசியல் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க எப்பயுமே ஒரு லக்ஸுரி சோனில் இருந்திருப்பாங்க. அதாவது வேர்த்தா ஒருத்தர் தொடச்சிடுவார், திரும்பினா ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பாரு, இந்த பக்கம் போனால் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு வருவார். இப்படி ஒரு லக்ஸுரியாக இருந்தவங்க மக்களோட போய் அங்கே நின்று வேர்த்து விறுவிறுத்து 10 பேர் கேள்வி கேட்பான், 10 பேர் கையை பிடிச்சி இழுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்காக. அதுக்கு எம்ஜிஆர் ஒருத்தர் தான் விதிவிலக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா,
ஏதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கிராஸ் பண்ணுறப்ப அந்த வயல்வெளிகளில் வேலை செய்கிறப்ப ஆட்களாக வரிசையாக நிற்பாங்களாம். அப்போ எம்ஜிஆர் வண்டியை ஸ்லோவாக போக சொல்லிட்டு கார் கதவை திறந்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் கை கொடுத்துக்கிட்டே போகிறோம். போய் ஒரு இடத்துல இருந்து இறங்கி பார்க்குறப்ப கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குமா. அந்த எம்ஜிஆரை பார்க்குற ஆர்வத்தில் பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, அங்கே போயிட்டு அதுக்கு பேர் மருந்து போடுவார். நடிகராக இருந்தாலும் மக்களோட இணக்கமாக இருந்தார். விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா, வாரத்துக்கு 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருந்தார்னா அவருடைய சாலிகிராமம் வீட்டில் வெளியில் நிற்பார். வரிசையாக கியூ நிற்கும். வர்றவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்பார். நின்றுட்டே இருப்பார். என்னை பார்க்க எங்கேயோ ஒருத்தவன் வர்றான். இது 1 நாள் 2 நாள் இல்லை, பல வருஷம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷம் பண்ணார். அதனால தான் இன்றைக்கும் அவர் விஜயகாந்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் 8% வாக்கு வாங்கினார். ஒரு பெரிய ஆளுமையாக வந்தார். அதுக்கு பிறகு அவர் அரசியலில் மாறி மாறி எடுத்த முடிவுகள் அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவர் வந்த கரெக்டான ரூட் தான். அதிமுகவுக்கு மாற்று நான் தான் வந்தார். பட் இவர் எதுவுமே இல்லையே. களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, பிரச்சனைகளையும் பேச மாட்டேங்கிறாரு, அவர் சார்ந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது இவருடைய எதிர்காலம் திருப்பி 26க்கு பிறகு சினிமாவுக்கே வர்றாரா, வந்துருவாருங்கிற மாதிரி தான் தெரியுது. 2025லயும் அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நினைச்சு அவங்களை சந்திப்பு எடுப்பேன். நன்றி.